நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. இனிமேல் வந்து மந்த்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸாவது வீடியோ தரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஹெக்டிக்காக போகுது. அதனால வந்து டெய்லி வீடியோவோ இல்லைனா வீக்லி வீடியோவோ என்னால் தர முடியல. இப்போதைக்கு என்னால் பண்ண முடியதே வந்து 2 நேரம் செடிக்கு வந்து கிடுகிடுன்னு வந்து தண்ணி ஊற்றிட்டு போகிற வேலை மட்டும்தான். இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே இப்போ வரைக்குமே நான் கொடுக்கல என்னோட செடிக்கு. லிக்விட் ஃபெர்டிலைசரோ இல்லை வந்து வேறு எந்த ஒரு உரங்களுமே இப்போதைக்கு கொடுக்கல. முதல்லையாவது முட்டை கரைசலை அடிக்க வச்சு ஒரு 2 டைம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதை வந்து எங்கள் அக்கா தோட்டத்துக்கே கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பஞ்சகாவியம், அப்புறம் வந்து ஜீவாமிர்தம் இதெல்லாமே கூட கொடுத்தேன். இப்போ அது எல்லாமே முடிச்சு கட்டிட்டேன். மீன் அமிலமே தீந்துருச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே கொடுக்கல. நான் சொன்ன மாதிரி சாட்டர்டே லீவ் இருந்தது. அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். தண்ணி ஊற்ற செய்ய அது மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு, குப்பையெல்லாம் கூட்டுறதுக்கு, இதுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நானே சிங்கிளாக தான் இது எல்லாமே ஒர்க்கையும் பண்ணினேன். அதனால் வந்து என்னால் ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு அதை தர முடியல. ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சு, அதுக்கப்புறம் திருப்பி கூட்டி, அதுக்கப்புறம் எகெயின் வந்து அந்த பாட்ஸ் எல்லாம் வந்து இருந்த இடத்துல வச்சு பிளேஸ் எல்லாம் பார்த்து வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் சின்ன சின்ன அந்த செடிகள் எல்லாமே ரொம்ப வளராது அப்படின்னு தெரிஞ்ச செடிகள் எல்லாமே வந்து நான் வந்து எடுத்து போட்டுட்டேன். இனிமேல் வந்து வைக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்காவது 10 செடி இருந்தாலுமே அதில் கொஞ்சம் நல்லா பெரிய செடிகளாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அதோட ஷேடோ நிழல்ல வந்து சின்ன சின்ன செடிகள் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப அடிக்கிற எக்ஸ்ட்ரீம் வெயிலுக்கு வந்து அது வந்து ஒன்று காஞ்சி போயிடுது, இல்லைன்னா நிறைய மழையோ இல்லைன்னா காற்றடிக்கும் போது அது அப்படியே சாஞ்சு வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ திரும்ப திரும்ப அதை வந்து வளர்த்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருக்கிற ஒர்க்கில். அதனால இப்போதைக்கு என்னோடய ஐடியா வந்துட்டு இந்த ஸ்டாண்டை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய மரங்கள், பழ மரங்களோ இல்லைனா வந்து பூ மரங்களாக வர மாதிரி ஏதாவது வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மரங்கள் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து செடிகள் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு அப்படியே மரங்கள் வச்சாலுமே செடிகள் அப்படின்னா மெயினாக ஃபஸ்ட்டு கீரைகள்லாம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எடுத்த எடுப்புலேயே எல்லா செடியும் ட்ரை பண்ணி ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பாதி ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ அடுத்தது வந்து கீரைகள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா நல்லா கொத்தமல்லி வந்து திரும்பியுமே நல்லா வந்துட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்தது வந்து இந்த கரிசலாங்கண்ணி, வல்லாரை, நாட்டு வல்லாரை இதெல்லாம் எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி வளர்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு அது சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பீர்க்கனுமே வந்து கலைஞர்லாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஏன்னா இதில் ஒரே ஒரு பீர்க்கன் மட்டும்தான் அறுவடை எடுத்தேன். அது ஒன்றும் யூஸ் ஆகலை. அதனால் வந்து அதையுமே வந்து வெட்டி எடுத்துடலாம் அப்படின்னு. அப்புறம் அஸ்வினி பூச்சியுமே தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குது இந்த மிளகாய் செடியில். அதையுமே ட்ரிம் பண்ணி விட்டுட்டு பார்க்கலாம். நிறைய மிளகா செடி தான் ஜாஸ்தியாக அதுவாக வளர்ந்துருக்கு. அதில் ஏதாவது ஒரு 2, 3 செடி மட்டும் கொஞ்சம் நல்ல செடியாக பார்த்து வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு. தக்காளி செடியில் பெருசாக எந்த ஒரு க்ரோத்துமே இல்லை. அதனால் அந்த தக்காளி செடியுமே எடுத்துடலாம் அப்படின்னு இன்னொரு சைடு வச்சுருக்கேன். அது என்ன தக்காளின்னு தெரியல. அதை வரதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பிளான் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு. ரோஸ் செடியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல க்ரோத் இருக்குது. பூ நிறைய மொட்டு வைக்குது. கொஞ்சம் இதாக வருது. ஸோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.